நானும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் சார், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் சார், அடிக்காத குட்டி காரணம் பாக்கி இல்லை சார், எல்லா காரணமும் போட்டேன் சார். நானும் இந்த தொழில் பண்ணி பார்க்குறேன், அந்த தொழில் பண்ணி பார்க்குறேன், கடை வாங்கி போட்டேன், சொத்தை விற்று போட்டேன், ஒன்றும் ஜெயிக்க முடியல சார், எந்த காரியத்தை தொட்டாலும் எனக்கு தடை சார். இப்படி சொல்லி நிறைய பேர் வர்றீங்க. உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதற்கு 11ஆம் இடங்கிற பாவம் ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் ஜாதகத்துக்கு 11ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை திருப்தியாக வைக்கும், அதுதான் உங்களை சந்தோஷமாக வைக்கும். நான் இந்த செயல் செஞ்சேன், இதில் நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், இதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதே போல் மாந்தி எந்த இடத்துல இருக்கிறார், அதுவும் நமக்கு ஒரு சில சாதகமான வேலைகளை செஞ்சு கொடுக்கும். அது எப்போ செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் அதை ஆய்வு செஞ்சு தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, எடுத்தோன்னே அவங்கள ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ படிக்க வைக்கல, இல்லை ஒரு டிகிரி படிக்க வைக்கல, எடுத்தோன்னே பேபி கிளாஸ் தான் படிக்க வைக்கிறோம். அதன் பிறகு ப்ரீகேஜி எல்கேஜின்னு படிப்படியாக கொண்டுட்டு வந்து தான் 12வது படிக்கிறாங்க. அதுபோல் தான் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஜெயிக்கணும், சக்ஸஸ் பண்ணணும்னா படிப்படியான வளர்ச்சி. அதுக்கு நீங்கள் படிப்படியாக என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்யும்போது அது நமக்கு சாதகத்தை கொடுக்கும். ஆக இது போல தகவல்கள் உங்களுக்கு தேவை இருப்பின் பக்தி தமிழா சேனலை தொடர்பு கொண்டு பயனடையணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.